முன்னேற்றன்றது வந்து அவங்க தரப்புலேருந்து எந்த முன்னேற்றம் வரல. எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்குது. எல்லாரோட சப்போர்ட்ன்றது முன்னேற்றம். சமூக வலைதளத்தில் பொதுமக்களுடைய ஆதரவு பெருகுதுன்றது முன்னேற்றம். அந்த விதத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்குதே தவிர எங்கள் சைடு இந்த பிரச்சனை. அவங்க சைட்லேருந்து எந்த முன்னேற்றமும் இல்லை. அவங்க சைடில் தொடர்ந்து தனியாருக்கு போங்கன்றாங்க. நாங்கள் முடியாதுன்னு சொல்கிறோம். கார்பரேஷனில் எங்களுக்கு கார்பரேஷனில் இருக்கணும்னு சொல்கிறோம். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் வீடு தரோம், ஆனால் தனியாரில் வந்து சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இன்டைரக்டான விஷயங்கள் நடக்குதே தவிர நேரடியாக பேச்சுவார்த்தைன்றது இல்லை. இங்கே எதுவும் எழுந்து போங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதனால் நேரடி பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னாங்க, நாங்களும் தேவையில்லைன்னு சொல்லிட்டோம். அவங்க எங்கள் கோரிக்கை நியாயம், நீங்கள் வந்து அவங்களுக்கு வேலை கொடுங்க, இவங்க கோரிக்கை ஜெயிக்கணும்னு தான் சொல்கிறாங்க. பெரும்பாலும் தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு ஆதரவு குரல் தான் வருது. ஆனால் கவர்மெண்ட் தான் செவி சாய்க்காமல் இருக்குது. ஓகே, இப்போ தனியாருக்கு போயிட்டால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அந்த விஷயங்கள்? தனியார் போனால் முதல்ல 10லேருந்து 20 வருஷம் செஞ்ச வருஷம் அழியும். அவங்க வந்து ரத்தமும் சதவீதமாக வேலை செஞ்சுருக்காங்க. இவங்களுக்குலாம் வந்து 365 நாள் வேலை, லீவு கிடையாது. அந்த வேலை செஞ்சதுக்கு முதல்ல யார் பதில் சொல்கிறது? இந்த இவங்க கொடுத்த வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி 153, 285, 19/1/2021 தேதியிட்ட கடிதம், இதெல்லாம் இருக்குல்ல. அவர் சென்னையை தீர்மானிக்கிறவர் நான் தான், கான்ட்ராக்டருக்கோட முக்கியமான ஏஜென்ட் நான் தான் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு பேச்சுவார்த்தையில் இருக்கார். எங்களுக்கு யாருன்னா ஃபஸ்ட்டு பேசினா போதுன்னு நினச்சோம். அப்புறம் இவர் ஏன் பேசுகிறாரு நாங்களும் நினைக்கிறோம்.